மயானக்காளி மந்திராலயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கவிருப்பது என்னவென்றால், மாந்திரிகம் செய்கிறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வசியம், மோகனம் இந்த மாதிரி கர்மங்கள் செய்யணும்னு ஆசைகள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு கட்டணும், பேய் பிசாச கட்டுறது, ஏவல் விளக்குறது, கழிப்பு கழிக்கிறது, பேய் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சிலவங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு மை பிரயோகம் செஞ்சு பார்க்கணும், மைகள் தயாரிக்கணும், மைகள் மீது ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில மாந்திரிகவாதிகளுக்கு குருமார்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு ஜால வேலைகள் காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு, நான் சிறு வயதாக இருக்கும்போது என்னோடய குருமார் சொல்லுவார், அவரோட குருமார்கள் எல்லாமே ஒரு தோளில் போட்டிருக்க துண்டு சால்வை அப்படின்னு சொல்லுவாங்க. சால்வையை எடுத்து தலைக்கு மேலே போட்டாங்க அப்படின்னா அது தன் தலைக்கு மேலே குடை மாதிரி, அதாவது குடை எப்படி நம்மளுக்கு நிழல் தருதோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிடித்தளமும் இல்லாமல், ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம மேலே நம்மளோட தலைக்கு மேலே பறந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது உண்மையாக நடந்த விஷயம். இது ஒரு வகையான ஜாலம். அதே மாதிரி எலுமிச்சங்கனியை 10 அடிக்கு மேலே பறக்க வைக்கிறது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பொருளை வர வைக்கிறது, ஒரு டவலை சாதாரண தரையில் விரித்து போடுவாங்க. போட்டுட்டு ஒரு சில மந்திரங்கள் சொல்லுவாங்க. 2 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த டவல் எடுத்துகிட்டு பார்த்தா நம்மளுக்கு என்ன வேணுமோ, பிஸ்கட்டு, மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், சரக்கு, தெய்வத்துக்கு படையல் வைக்கிறதுக்கு பூக்கள், மது வகைகள் என்ன வேணுமோ அது அந்த டவலுக்கு கீழே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி சித்து வேலைகள், ஜால வேலைகள் அப்படின்னு நிறைய பார்த்துருக்காங்க. இது முக்கால்வாசி உக்கிரமாலா தேவின்னு சொல்லி ஒரு தேவி அம்மா இருக்காங்க, இவங்கள வச்சு பண்ணலாம். காளியும் ஒரு சில நேரம் ஜால வேலைகள் காட்டும், வேதாளங்கள் ஜால வேலைகள் காட்டும். அதுமாதிரி முக்கியமாக சொல்லப்போனால் குரலிகள் கண்டிப்பாக ஜால வேலைகள் காட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜால வேலைகள் இருக்குது. அதில் இப்போ ஒரு ஜால வேலையை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஜாலங்கள். ஆமாம், இது என்ன அப்படின்னா, சுடலை மாட சுவாமி, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் சுடலை மாட சுவாமி வழிபாடுகள் உண்டு. இந்த மாடனோட மந்திரத்தை கொண்டு ஒரு கும்பம், அதாவது தேங்காயாக இருக்கலாம், அல்லது ஒரு குடத்தில் உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றி மற்ற திரவியங்கள்லாம் போட்டு அதுக்கு நம்ம தேங்காய் கும்பன்னு சொல்லுவாங்கள்ல, அது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், கலசம், அதை சுத்த வைக்கிறது. சரிங்களா? இதுக்கு பேரே மாடன் மந்திரம். கும்பம் சுத்தும் வேடிக்கை, அதாவது ஏட்டிலே இருக்குது, வேடிக்கை அப்படின்னு தான் இருக்குது. சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிலாம் கிடையாது, இது சாதாரணமான ஒரு விஷயந்தான். அதில் வேடிக்கைக்காக பண்ணக்கூடியது, மக்களை வியப்படைய வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஜால வித்தை. சரிங்களா? இது நம்ம மந்திரங்கள் சொன்னாலே போதும், எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் நம்ம அந்த கும்பத்தை தொடாமல் அந்த கும்பத்தை சுத்த வைக்கிறது. சரிங்களா? தேங்காயை சுத்த வைக்கக்கூடிய முறை. இதுக்கு மந்திரங்கள் இருக்குது, எந்திரங்கள் இருக்குது. இது முதல்ல எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அமாவாசை, பௌர்ணமி அல்லது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில், ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம், வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நல்ல நாட்கள், கரிநாள் இல்லாமல், அஷ்டமி இல்லாமல் நல்ல நாளாக பார்த்து நீங்கள் வளர்பிறையில் எழுந்திரிச்சு காலையில் பிரம்ம முகூர்த்தம் 3:30 to 3:15 to 5:45 வரைக்கும், 5:30 வரைக்கும் இதுதான் பிரம்ம முகூர்த்த டைம். இந்த நேரத்தில் நல்லா குளிச்சிக்காங்க, சுத்தமான ஆடை அணிஞ்சிக்காங்க, பூஜை ரூமில் விளக்கேற்றி நல்லா ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சு உங்கள் இஷ்ட தெய்வம், விநாயகர், குருநாதர், உங்களுடைய உபாசன தெய்வம், குல தெய்வம், கன்னி தெய்வம், அனைத்து தெய்வங்களையும் வணங்கி அவங்களுக்கு பூஜைகள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு இடத்துல நல்லா பன்னீர், இப்போலாம் பூஜை ரூம் எல்லாம் டைல்ஸ் ஓட்டிட்டாங்க. ஆதி காலங்களில் எல்லாமே சாணி, நாட்டு மாட்டோட பசுஞ்சாணத்தால் மெழுகி அந்த இடத்துல கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடமா இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ டைல்ஸ் மொழிகிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சுத்தமான மஞ்சளை பன்னீரில் கலந்து நீங்கள் உங்களோட பூஜை ரூமில் நல்லா தொளித்து ஒரு தொடச்சி எடுத்துக்காங்க.
மொழுகி எடுத்துக்காங்க சரிங்களா. மெழுகின்னு சொல்லுவாங்க, மெழுகி எடுத்துக்காங்க. இப்படி மெழுகினதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தாம்பழத்தட்டு அல்லது ஒரு மாப்பலகை, மாமரம் அல்லது வில்வ மரம் இதிலான ஒரு பலகை சரிங்களா. அது சுத்தமான ஒரு தாம்பழத்தட்டு. தாம்பழத்தட்டில் காராமாடு பசுவோட சுத்தமான விபூதி அல்லது மாட்டு சாண விபூதி சரிங்களா. கடைகளில் சுத்தமான விபூதி வாங்கிட்டு வந்து அந்த விபூதியை அந்த தாம்பழத்து மேலேயோ அல்லது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஆசன பலகை அது மேலேயோ கொட்டணும். கொட்டி நல்லா பரத்தி வச்சுக்கிட்டு தென்னை ஈக்கு அல்லது ஊதுபத்தி குச்சி சரிங்களா. தென்னை ஈக்கு அல்லது ஊதுபத்தி குச்சி இதை வச்சு நான் சொல்லக்கூடிய அச்சரம் அந்த விபூதியில் நீங்கள் வரையணும் சரிங்களா. அது என்ன அச்சரம் அப்படின்னா நம்மளுடைய நோட்டில் எழுதியிருக்கோம் பாருங்கள், அச்சரத்தை பாருங்கள். இதுதான் அந்த அச்சரம் சரிங்களா. நல்ல ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்காங்க, பயன்படுத்தக்கூடியவங்க பயன்படுத்தி பார்க்கலாம். இதுதான் அந்த அச்சரம். உள்ளுக்குள்ளே திரி 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த அச்சரத்தை போட்டு இந்த அச்சரத்தை அந்த விபூதியில் ஊதுபத்தி குச்சி அல்லது தென்னை ஈக்கினால் வரைஞ்சிட்டு அந்த அச்சரத்துக்கு பின்னாடி நீங்கள் ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற்றி வச்சுருக்கணும். ஊதுபத்தி அந்த அச்சரத்துக்கு காமிச்சிருக்கணும். அந்த அச்சரத்துக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச படையல், அதாவது முக்கியமான படையல் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் சரிங்களா. வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் மல்லிகைப்பூ அல்லது உங்களுக்கு என்ன பூ கிடச்சோ வாசனையான பூக்கள் நீங்கள் தூவிக்கலாம். கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் அவல் பொரி கடலை இனிப்பு ஏதாவது வச்சுக்கலாம். பழங்கள் 3 வகையான பழம் மாப்பழ வாழை இந்த மாதிரி 3 வகையான பழங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம் சரிங்களா. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், மந்திரங்கள் சொல்லுவோம். உங்களோட ஆசன பலகை, உங்களோட ஆசனங்கள் கம்பளி ஆசனம் அல்லது தர்பை புல் ஆசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் பயன்படுத்துவீங்க. அந்த ஆசனங்களை போட்டுக்கிட்டு கிழக்கு முகமாக இருந்துக்கிட்டு கையில் ருத்ராஜ மணி மாலை ஏந்தி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும் சரிங்களா. ஒரே நாள் 1008 உரு கொடுத்தாலும் சரி, அல்லது 3 நாட்களில் பிரித்து கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு நாளைக்கு 108 ஒரு விதம் 10 நாள் நீங்கள் கொடுத்தாலும் சரி, மொத்தத்தில் 1008 உரு கொடுக்கணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, மந்திரம் சொல்கிறேன், எழுதி வச்சுக்காங்க. ஓம் ஆம் விடுமாடா யானையுடையவனே உதிரமாடா நான் நினைத்த கும்பத்தை பிடி பிடி நாக்க சவானி செல்லு செல்லு ஆக்க ஜம்படா வீரப்புலியா அங்க் அங்க் நசி நசி உச்சாட ஓம் நம சிவாய. ஓம் ஆம் விடுமாடா யானையுடையவனே உதிரமாடா நான் நினைத்த கும்பத்தை பிடி பிடி நாக்க சவானி செல்லு செல்லு ஆக்க சம்படா வீரப்புலியா அங்க் அங்க் நசி நசி உச்சாட ஓம் நம சிவாய. இதான் மந்திரம் சரிங்களா. இந்த மந்திரத்தை 1008 உரு வீதம் நீங்கள் உச்சரித்து வாய்விட்டு சொல்லுங்கள். அந்த எந்திரத்தை பார்த்து எந்திரத்துக்கு முன்பு படையல் போட்டு 1008 உரு வாய்விட்டு சொல்லுங்கள் சரிங்களா. ரொம்ப சவுண்டு போட வேண்டாம், தனக்கு மட்டும் கேட்குற மாதிரி வாய்விட்டு சொல்லுங்கள். சொல்லும்போது இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிரும் சரிங்களா. சித்தியான பிறகு இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் பிரயோகம் செய்யணும் அப்படின்னா, இதை எப்படி நம்ம பிரயோகம் செய்யணும் அப்படின்னா, இதே மாதிரி இதுக்கு என்ன எந்திரங்கள் நீங்கள் போட்டிங்களோ, விபூதியில் என்ன எந்திரம் நீங்கள் போட்டிங்களோ அதே விபூதி பரப்பி அதே எந்திரத்தை போட்டு அந்த விபூதியில் போட்டு அந்த விபூதியில் எந்திரம் போட்டிருப்பீங்க, பத்தி குச்சை வச்சோ அல்லது தென்னைக்கு வச்சோ, அந்த எந்திரத்தின் மீது கும்பம் சரிங்களா. அந்த எந்திரத்தின் மீது கும்பமோ தேங்காயோ நீங்கள் வச்சு இந்த மந்திரத்தை 108 உரு அந்த கும்பத்தை பார்த்து நீங்கள் சொல்லும்போது அந்த கும்பம் தன்னால் சுத்த ஆரம்பிக்கும் சரிங்களா. பம்பரம் எப்படி சுற்றுவதோ அதே மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும். இந்த எப்படி சொல்ல கிருகிருன்னு சுற்றுன்பாங்கள்ல அந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் மந்திரத்தை சொல்லி முடிக்கவும் நின்றும் சரிங்களா. அது நீங்கள் அனுபவத்தில் உணர்வீங்க. இதெல்லாம் அனுபவ முறையாக கண்டது சரிங்களா. இதை பார்க்குறதுக்கு ஒரு ஏதோ பெரிய சக்தி வாய்ந்த மாந்திரிகவாதி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைப்பாங்க, ஒரு அமானுஷமாக நினைப்பாங்க, என்ன ரொம்ப பிரமிப்பாக நினைப்பாங்க சரிங்களா. இதை வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மயானக்காளி மந்திராலயம் நீங்கள் ஆதரவு கொடுங்க. எதுவும் மாந்திரீக சந்தேகங்கள், மாந்திரீக விஷயமான எதுனாலும் நம்மளுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சிவாய நம.